ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கர சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். எல்லோரும் வந்து இந்த சமூகத்தை பற்றி பேசுனீங்க, அந்த சமூகத்தை பற்றி பேசுனீங்க, ஒரே கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக விவாதம் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாரை பற்றி தான் பேசுகிறோம். இங்கே வந்து சமூகமோ சாதியோ அது வந்து முக்கியம் கிடையாது, மதமும் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லுறோம். என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் இந்த குன்றத்தூர் வைரம்னு பேரை கேட்டாலே குன்றத்தூர் முதல் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வருது. என்னென்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கைன்றது ஒரு பேட் ஹிஸ்ட்ரியாக இருக்குன்றது தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு 2 கொலையில் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் வந்து போடப்பட்ட ஒரு A+ கேட்டகரி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். ஆனால் சமீப காலமாக இவர் வந்து திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சமூகத்துக்கோசம் ஒரு அமைப்பை நடத்துகிறாரு. அந்த அமைப்பு பேர் தான் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம்னு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, குன்றத்தூர் வைரம் உடைய கடந்த கால கசப்பான வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய தன்னுடைய சமூகத்துக்கோசம் மிகப்பெரிய ஒரு லயன்மேனாக இன்றைக்கி வந்து நிற்கிறார். அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவருடைய இன்ஸ்டாகிராமில் நான் போய் பார்த்தேன். நல்ல ஒரு போராளியாக இன்றைக்கி வந்து உருவெடுத்துக்கிறார். ஆனால் அவருடைய பேட் ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை, அதாவது ஒரு 1500 தொழிற்சாலை இருக்குது. நிறைய தொழிற்சாலைங்க தான் இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டுடைய ஒரு ஹார்ட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா, தொழில் வளம் அதிகம். அந்த தொழில் வளத்தில் நிறைய கம்பெனியுடைய ஸ்க்ராப்பு. இந்த ஸ்க்ராப்பை சாதாரணமான ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. என்னென்னா ஒரு கேங் வேணும். எதுக்கு கேங் வேணும்னா, இந்த ஸ்க்ராப் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய், அதாவது 100க்கு 20% அந்த ஸ்க்ராப்பை எடுத்து 80% லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய கோட்டையாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வாங்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வர தொழிற்சாலைகள் எல்லாமே ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த காஞ்சிபுரம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா தொழில் வளங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான். நிறைய பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிஸ், கொரியன் கம்பெனிஸு வருது. இதில் நிறைய கார் தொழிற்சாலை, மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம் வரப்போ இதில் ஸ்க்ராப்பில் எடுக்கிறப்போ இந்த ஸ்க்ராப்பை எடுக்க யார் வந்தாலும் கொலை நடக்கும் 100%. அந்த ஸ்க்ராப்பை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கேங்காக இருக்குது. கடந்த கால வாழ்க்கையில் நம்ம பார்க்குறப்போ கோயம்பேட்டில் ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு. கோயம்பேட்டில் ஒருத்தர் 7 வருஷம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு ரவுடி கூட வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு. அவரை நான் எரித்து கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்திங்கனாலே கொலை நகரம். இதில் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரு, தாசில்தார், அந்த மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். காஞ்சிபுரம், திருவள்ளூர், எல்லா ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல இந்த உண்மை. வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிற மாதிரியோ, இல்லை ஒரு மளிகை நடத்துகிற மாதிரியோ, இல்லை நான் பெரிய இந்த சமூகத்தில் பெரிய சாதி அப்படி சொல்லிட்டு கூட ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்க்ராப்பில் போயிட்டு நம்ம எடுக்க போனால் படுகொலை ஆகிறது நிச்சயம். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்க்ராப்புடைய விஷயம் அப்படி இப்படி சுற்றி வந்தால் பெரம்பூரில் நடந்த ஒரு ஸ்க்ராப் டீலிங் கூட அந்த மர்டருக்கு ஒரு சம்பந்தமாக இருக்கன்றது தான் நம்ம ஒரு விஷயம். என்ன பார்த்திங்கன்னா, லைஃப் லாங்கில் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிஸும் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்க்ராப்புடைய பின்னணி இருக்காங்க. இப்போ சாதாரணமாக எனக்கே தெரியுதுன்றப்போ போலீஸுக்கு ஏன் தெரிய மாட்டுது என்ற கேள்வி வருது. ராவணை வந்து சீதை அடைகிறப்போ யார் வேஷம் போட்டாலும் சீதை அடைய முடியல, ராமர் வேஷம் போட்டால் இன்னொரு பொண்டாட்டி மேலே ஆசைப்பட முடியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர் சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த குன்றத்தூர் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் யார் உட்காந்தாலும், நல்லவனே உட்காந்தாலும் காவல் நிலையத்தில்
அயோக்கிய பையெல்லாம் மாறிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க பணம் அந்த மாதிரி விளையாடுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த பணம் வந்து விளையாடுது ஸ்கிராப் பிஸ்னஸில். அதனால் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்துன்றது அதிக அளவில் வருது. ஒரு ரவுடிக்கு ஒரு 100க்கு 200க்கு வேலை செய்கிறவன் மிஞ்சி போனால் ஒரு 1000-2000 ஆசைப்பட்டுன்னு போயிடுவான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ரூபா டர்னோவரில் இருக்கக்கூடிய மாவட்டமாக ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குன்றது தான் மறைக்க முடியாத உண்மை. நம்ம அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு சிறைச்சாலைக்குள்ளேருந்தே ஒரு 2016 இவர் வந்து ஒருத்தர் மிரட்டினது ஒன்று இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள சிறுகளத்தூர் கொளம்பட்டியை பகுதியை சேர்ந்த 41 வயசு வைரம் என்ற வைரமுத்து சாதாரண ஒரு குடும்பம். இன்றைக்கி இவருடைய வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்குது உண்மையிலே பார்க்க போனால். அதுக்கப்புறம் என்னென்னா இவர் வளர்ச்சியை பிடிக்காமல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு கேங்கு ரத்தினம் என்ன, அந்த ரத்தினம் என்றவர் பார்த்திங்கன்னா செயின் ஸ்நாச்சிங்கு, கொலை தன்னை ஒரு 22 வயசுலேயே வந்து மிகப்பெரிய ஆளாக மாறணும், எல்லா கட்ட பஞ்சாயத்தும் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. எப்பயுமே அண்ணன் கூட வந்து ஒரு தம்பிங்க எப்பயுமே இருப்பாங்க, அண்ணன்டா தம்பிடான்ற ஒரு டைலாக் மாதிரி. அந்த தம்பிங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இது வந்து பிரச்சனை இருக்குது. அந்த ரத்தினன்றவரை தூக்கின்னு போயிட்டு ஒரு காரில் கடத்துகிறாங்க. பழந்தண்டலம் அருகே ஒரு சுடுகாட்டில் இட்டுன்னு போயிட்டு ரத்தினத்தை ஒரு 6 பேர் கழுத்தை ரொம்ப கொடூரமான முறையில் கழுத்தை அறுத்து துடிக்க அறுத்து சாவடிக்கிறாங்க. இதை விட அந்த கொலைவற்றத்தில் குன்றத்தூர் வைரம் அவருடைய ஆதரவாளர்களால் படுகொலை செய்யப்பட்டது என்ற ஒரு விஷயமாக சொல்ல போகிறாங்க. என்ன பார்த்திங்கன்னா நம்ம ரத்தினம்ன்றவன் நல்லவன் ரவுடின்றதுலாம் வேறு விஷயம். ஒவ்வொரு 6 பேரால் படுகொலை பண்ணுறப்போ பாதிக்கப்பட்ட அந்த 6 இளைஞர்கள் சிறைச்சாலை செல்கிறாங்க. என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவன் பொறுப்பு வேணும்னா எந்த சாதியாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உயர் சாதியாக இருக்கட்டும், இல்லை எந்த சாதியாக இருக்கட்டும், தாழ்ந்த ஜாதியாக இருக்கட்டும், இல்லை நடுநிலையாக இருக்கட்டும், இல்லை A+ல் பயங்கரமான பெரிய ஜாதியாக இருக்கட்டும், ஆனால் அந்த சாதி தலைவன் மேலே எந்த வழக்கம் இருக்கக்கூடாது தான் நம்ம ப்ரொபோசல் வைக்கிறோம். 2வது அவரை சார்ந்து போகக்கூடிய ஆட்கள் மேலேயும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேடையில் ஒரு பேச்சு, சினிமாவில் ஒரு பேச்சு, நிஜ வாழ்க்கையில் ஒரு பேச்சு, மறைமுகமாக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இவங்கள என்னென்னா ஒரு நான் இப்போ அம்பேத்கர் பேரவையில் ஒரு இயக்கத்தை வச்சிட்டேன், அதோடைய நான் ஒரு பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளர்னா என்னை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு போர்வாயிடுது. அப்போது A+ இத்தனை வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து எப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கம் மூலயமா நிறையா இப்போ சுயேட்சையாகவே வந்து நின்று இருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து சீட்டு தரலன்னு சுயேட்சையாக நின்று கிட்டத்தட்ட 3000 பேரை திரட்டின்னு போயிருக்காரு காவல் நிலையத்தாண்ட, பர்மிஷன் தேர்தல் ஆணையத்தாண்டியும் சரி. இப்போ அவரை கூப்பிட்டாலே ஒரு 100 பேர் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த ஆய்வாளர்லாம் எப்படி பயப்படுவாங்க, இன்ஸ்பெக்டர், AC, DC, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸு எல்லாம் எப்படி பயப்பாங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, DGP சாரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய எந்த சாதியாக இருக்கட்டும், உயர் சாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நபர்கள் எப்படி ஒரு கட்சியுடைய நிறுவனர் ஆகவும் பொதுச் செயலாளராகவும் எப்படி இருக்கலாம், அவங்க எப்படி தேர்தலை சந்திக்கலாம். ஒரு FIR பதிவு பண்ணி முதல் குற்ற பத்திரிகை பதிவாயிருக்கு. அவர்கள் எப்படி வந்து தேர்தலில் போட்டியிடலாம். இது வந்து தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிட்டு வாங்குறாங்களா, இல்லை எத்தனை பேர் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோமா, இல்லை தமிழ்நாட்டில் ஒண்டி இப்படி நடக்குதா. பெரும் குற்றம் பின்னணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ பண்ணுங்கள் தங்களுக்குன்னு ஒரு கட்சியை ஒதுக்கிறாங்க. அந்த கட்சியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இளைஞர்களில் வந்து தவறான வழியில் இப்போ பாருங்கள், வைரமுத்து குன்றத்தூரின் அடையாளமாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வீட்டாண்ட நான் நியூஸ் கலெக்ட் பண்ணேன். அவர் வீட்டாண்ட போகிறதுக்கே 100 கேமரா, அவர் வீட்டாண்ட பக்கத்தில் வந்து போனதுக்கு CCTV ஃபுட்டேஜு, கிட்டத்தட்ட அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக 100 கேமரா. அவ்வளோ பசங்க, அவ்வளோ ஒரு தனி சாம்ராஜ்யத்தை வச்சுருக்காரு. இப்போ சாதாரண ஒரு கேஸ் மேலே இருக்கவங்க மேலே 110 போடுறாங்க. அப்போது இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் எப்படி தைரியமாக வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்க தலைவர் மேலே கூப்பிட முடியுமா. அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம்னு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இயக்கத் தலைவர், இவ்வளோ வழக்குகள் இருக்குது, அவர் மேலே 110 போட முடியாது. ஏன்னா அவர் பின்னாடிக்கிற அந்த சாதியும் சமூகமும் அவரை காப்பாற்றுது என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்கள் போகக்கூடிய தலைவர்கள் பின்னாடி
என்னென்னா என்ன வழக்கு இருக்குது, என்ன கடத்தல் வழக்கு இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மாதிரி இயக்க ஆரம்பிக்கிறப்போ அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது போலீஸில் சொல்லுவாங்க சரித்திர பதிவேடு குற்றவாளி. அதில் இவர் இருக்கிறப்போ இவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும், செண்டாது ஏற்கனவே அந்த மாதிரி இருந்திருக்காரு, அப்போ இருக்கிறாருன்றப்போ இன்றைக்கி திருந்தி வாழ்கிறாரு, நல்லது பண்ணுறதுன்னா அதுபோல் தலைவர்கள் பின்னாடி போகிறது தப்பு கிடையாது. நான் கூட அவர் வைரத்துடைய வீடியோஸ்லாம் பார்த்தா நல்ல அச்சீவ்மெண்ட்டை தான் பேசியிருக்காரு. ஒரு வேளை அவருக்குள்ளே இருக்க 2021 அப்புறம் ஒரு மனம் மாற்றம் வந்து தன்னுடைய சமூகத்துக்காக ஒரு போராடணும் என்ற ஒரு யுத்தத்தில் இருந்தால் கூட அதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் பொதுவாக தலைவர்கள் வந்து குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடாது. தலைவர்கள் கோவப்பட்டால் தொண்டர்கள் வந்து பிறரை பாதிக்கப்பச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், அண்ணனுக்கு தெரியாமல் தம்பிங்க போயிட்டு ஆப்போசிட் பார்ட்டி அந்த ரத்னன்றவரை 6 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு உயிர் அந்த இடத்துல போயிருக்காங்க. ரவுடியாக இருக்கட்டும் நல்லவனாக இருக்கட்டும், அந்த ஒரு உயிர் போனது மட்டும் இல்லை, அந்த 6 பேர் மீது ஒரு கொலை வழக்குன்றது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதான்றது காவல்துறையுடைய ஸ்டேட்மெண்ட்டு. காவல்துறையில் வந்து இந்த மாதிரி ரவுடிஸுங்களுடைய ஆதிக்கம் என்பது பெருகிட்டே வருது. டிஜிபி வந்து 61 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. டிஜிபி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த 61 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பியாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி லேபிளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரையோ ஒரு பொதுச் செயலாளரோ செக்ரட்டரியோ கூப்பிட்டு 110 போட முடியாத சூழ்நிலை இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். கசப்பான ஒரு விஷயமும் சரி. காவல்துறைக்கே ஒரு தைரியம் என்பது இல்லை. ஒரு பெரிய கட்சி வச்சுருக்காங்கன்னா அவங்க எந்த பஞ்சாயத்து பண்ணாலும் அந்த பஞ்சாயத்தில் வந்து தலையிடுறதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் நம்ம பார்த்தோம். தாசில்தாருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த இடத்த வேணாலும் தாசில்தார் வந்து யாருக்காவது பட்டா போட்டு கொடுக்குறது, முறைகேடான நிலத்தை வந்து பண்ணுறது இருப்பார். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் போலாம். ஏன்னா க்ரீன் சிக்னேச்சர், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனால் பல இடத்துல இப்போ நான் சேலஞ்ச் கட்டி சொல்கிறேன், குன்றத்தூரில் பல அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடங்களை வந்து பட்டா போட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா குன்றத்தூர் பகுதியில் நிறைய அரசுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதேமாரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தாசில்தார் துணையோட, ரவுடிஸுங்கள் துணையோட, லோக்கல் இருக்கிற காவல் ஆய்வாளர்கள் துணையோட நிறைய விஷயம் வந்து இப்போ எனக்கு நிறைய லேண்ட் கிராஃப்ட்ன்றது நடந்திருக்குன்றது தான் மறக்க முடியாத உண்மை. அந்த தாசில்தார் ஒரு ஏரியாக்குள்ளே இருக்க தாசில்தாரை தீவிரமான ஆய்வு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆய்வு செஞ்சாலே தெரியும். குன்றத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதியில் ஏகப்பட்ட நிலங்கள், அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஃபேக் டாக்குமெண்ட் மூலம் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற ஒரு பகிரங்க தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. எனிவே வந்து இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இருந்து திருந்தி வாழ்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டால் சந்தோஷம். ஆனால் திருப்பி அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையே போயிட்டு இளைஞர்களை சேர்த்து அவர்களை குற்ற பின்னணியில் மாட்டி விடாமல் ஒரு நல்ல தலைவராக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன்.